பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. அண்டர்ஸ்டாண்டிங், புத்தி அல்லது உணர்வுள்ளவர்களாக நாம் இருப்பது. ஆனால் நாம் தமிழ் வேதாகமத்தில் புத்தி என்பது ஒரு சில இடங்களில், இன்னொரு சில இடங்களில் அதற்கு வேறு வார்த்தைகள், இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வேறு வேறு வார்த்தைகள் இருக்குது. எபிரேய மொழியிலிருந்து ஆங்கிலத்தில் பார்க்கும்போது அந்த ஒரு வேதாகமத்தை அதிகமாக பார்க்கும்போது நிறைய இடங்களில் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கிற வார்த்தை தான் நிறைய இருக்குது. ஆனால் அந்தந்த இடங்கள்லாம் பல்வேறு தமிழ் வார்த்தைங்க இருக்குது. அதை நாம் போகிற போக்கில் பல வசனங்களை படிக்கும்போது நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். இன்றைக்கு இந்த புத்தி அல்லது அண்டர்ஸ்டாண்டிங் என்பதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு கடைசியாக நாம் பார்த்து முடித்தது என்னென்னா, தேவனுடைய வாக்கியங்கள் வழியாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்தோம். அடுத்தது விசுவாசத்தின் வழியாக பெற்றுக்கொள்ளலாம். த்ரூ ஃபெய்த் யூ கேன் கெயின் அண்டர்ஸ்டாண்டிங். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 3வது வசனம், ஹீப்ரூ 11:3. விசுவாசத்தினாலே உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவர்கள் தோன்றப்படுகிறவர்களால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். இந்த இடத்துல அறிந்திருக்கிறோம் அப்படின்னு நம்ம படிச்சோம் இல்லையா? இங்கே எப்படி இருக்குன்னா, பை ஃபெய்த் வி அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு இங்கிலீஷில் தொடங்குது. பை ஃபெய்த் வி அண்டர்ஸ்டாண்ட். அப்போ அந்த அறிந்திருக்கிறோம் அப்படின்ற ஒரு இடத்துல கூட பல வேத வசனங்கள் மூல மொழியில் புத்தி பெற்றோம், புத்தி அடைந்தோம், அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கிறதை நாம் பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு தான் அந்த இடத்துல வந்திருக்கு. நீங்கள் ஆதி முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, மனுஷனுக்கு இந்த புத்தி அல்லது அண்டர்ஸ்டாண்டிங் என்பது, அறிவு என்பது, உணருதல் என்பது ரொம்ப அவசியம் என்று நாம் பார்க்குறோம். அதனால் இந்த இடத்துல ஆங்கிலத்தில் படிக்கும்போது அந்த வார்த்தை இருக்கிறது. பை ஃபெய்த் வி அண்டர்ஸ்டாண்ட் that the worlds during the successive ages were framed, fashioned, put in order and equipped for their intended purpose by the word of God, so that what we see was not made out of things which are visible. விசுவாசத்தினாலே, தேவனுடைய வார்த்தையினாலே இவைகள் உண்டானது என்பதை நாம் அறிந்து கொண்டோம் அல்லது புத்தி அடைந்தோம். அதனால்தான் நமக்கு தெரிஞ்சதுன்றதை இங்கே நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 8-9. மேத்யூ 16:8-9. இயேசு அதை அறிந்து, அற்ப விசுவாசிகளே, அப்பங்களை கொண்டு வராததை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் நீங்கள் உணரவில்லையா? 5 அப்பங்களை 5000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூடை நீர் எடுத்தீர்கள் என்பதையும். Matthew 16:8-9. But Jesus, aware of these, said, you men, O little faith அப்படின்றார் இல்லையா? அற்ப விசுவாசிகளே அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது, நீங்கள் இன்னும் உணரவில்லையா அல்லது நீங்கள் இன்னும் புரியவில்லையா உங்களுக்கு அப்படின்றார் இல்லையா? அந்த 9ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, do you not yet discern, perceive and understand, do you not remember அப்படின்றார். அப்போ உங்களுக்கு இன்னும் புரியலையா? நம்ம கூட சில நேரத்தில் கேட்போம்ல, யாரையாவது இன்னுமா அவனுக்கு புரியல அப்படின்னுவோம். ஏற்கனவே அப்படி செஞ்சமேப்பா, ஏற்கனவே அந்த மாதிரி வழியில் தானே நம்ம வந்தோம், இன்னும் உனக்கு புரியலையா அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? அந்த வார்த்தை தான். அப்போ பாருங்களேன், நம்முடைய வாழ்க்கையில் காரியங்களை புரிந்து கொள்வது, அதை நன்றாக அறிந்து கொள்வது அல்லது உணர்ந்து கொள்வது, இவைகள் எல்லாமே முக்கியமான விஷயங்கள். அந்த ஆழமான அறிவு, உணர்ந்து கொள்ளும்படியான அறிவு, உணர்வு, இந்த புத்தி தெளிவு, இவைகள் இல்லைன்னு சொன்னால் இதுக்கு மாறாக நாம் நடப்போம். அது என்னன்றதையும் நாம் பிறகு நிச்சயமாக படிக்கத்தான் போகிறோம். இப்போது விசுவாசத்தினாலே நாம் இவைகளை அறிந்து கொள்ளுகிறோம் அல்லது உணர்ந்து கொள்ளுகிறோம் அல்லது புத்தி அடைகிறோம் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்தது, பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு இந்த விஷயத்தில் உதவி செய்கிறார். த்ரூ த ஹோலி ஸ்பிரிட். 1 Corinthians chapter 2, 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12, 13, 14 வாசிக்கலாம். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். அவைகளை நாங்கள்
மனுஷன் ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஜென்ம சுபாவமான மனுஷனும் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். இப்போ 14 நம்ம படிச்சுட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் த நேச்சுரல் non-spiritual man does not accept or welcome or admit into his heart the gift and teaching and revelation of the Spirit of God, for they are folly, meaningless nonsense to him, and he is incapable of knowing them or progressively recognize or understanding and becoming better acquainted with them, because they are spiritually discerned and estimated and appreciated. அப்போ ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி உணர்ந்து கொள்ள அல்லது புத்தி தெளிவு அடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். இந்த உலக பிரகாரமான பெரிய கல்விமான்கள் கிட்ட பைபிளை கொடுத்து இதை நீங்கள் அப்படியே படிச்சுட்டு இதில் ஒரு எக்ஸ்பர்டைஸாக நீங்கள் ஆயிடுங்க அப்படின்னு சொன்னால் அது அவங்களுக்கு எழுத்தாக வெறும் அறிவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த வசனங்களோட உணர்வு வரும்பொழுது மட்டும்தான் அது அவருடைய வாழ்க்கையில் மாற்றமாக அது வாழ்க்கையாக மாறும். அதனால் அந்த நிலங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த நிலங்கள் விஷயத்தில் சந்தோஷமாக கேட்டாங்க, ஏற்றுக்கொண்டாங்க, கொஞ்ச நாள் வளர்ந்தாங்க. 3 நிலங்கள் பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சான். யார் உணர்வுள்ளவர்களாக அதை தங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் தான் 30, 60, 100மாக பலன் தந்தாங்கன்னு நம்ம பார்க்குறோம். அதனால் நாம் உணர்வுள்ளவர்களாக இருப்பது கிறிஸ்துவுக்குள்ள ரொம்ப அவசியம். அந்த இடத்துல தான் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற வார்த்தையை ஆவியானவர் நமக்கு பயன்படுத்தி காண்பிக்கிறார். அடுத்ததாக 1 நாளாகமும் 28ஆம் அதிகாரம் 12வது வசனம். 1 Chronicle 28:12. ஆவியினால் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்ய வேண்டிய கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களும் தேவனுடைய ஆலயத்து பொக்கிஷங்களையும் பரிசுத்தமாக நேர்ந்து கொள்ளப்பட்டவைகளின் பொக்கிஷங்களையும் சகல சுற்றறைகளும் இருக்க வேண்டிய மாதிரியையும். இப்போ ஆவியினாலே, இப்போ அந்த காலத்தில் கூட தேவன் தன்னுடைய ஆவியினாலே அவர்களுக்கு இன்னென்னதை செய்ய வேண்டும் என்கிற ஒரு தெளிவை கொடுக்கிறார். சாலமோன் என்னென்னதை செய்யணும் அப்படின்ற மாதிரி விஷயந்தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அங்கே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்குறார். இவைகள் செய்யணும், இந்த வடிவத்தில் இருக்கணும், இந்த மாதிரியான ஒரு டிசைனில் இருக்கணுன்றத ஆவியானவர் அங்கே இவங்களுக்கான புத்தியை தெளிவை கொடுக்குறார். சில நேரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவன் குறிப்பிட்ட சில வேலைகளுக்கு சில மனிதருக்கு அதை கொடுத்தார் அப்படின்னே வசனம் நேரடியாகவே சொல்லும். அந்த மாதிரியும் வசனங்கள் நேரடியாகவே இருக்குது ஆவியானவராலே. ரைட். யோபின் புத்தகம் 32:8 வாசிக்கலாம். ஜோப் 32:8. ஆனாலும் மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவர்கள் ஆக்கும். மேக் them அண்டர்ஸ்டாண்ட். அப்போ சர்வ வல்லவருடைய சுவாசமே பரிசுத்த ஆவியானவர். அதனால தான் நமக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை இருக்குது. எப்போவுமே வசனங்கள்லாம் படிக்கிறோமே, பிரசங்கள்லாம் கேட்குறோமே, அதெல்லாம் புரிஞ்சுக்கிறது எப்படின்னு சொன்னால் ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார் அப்படின்னு நம்ம ஜென்ரலாக சொல்லிவிடுவோம் இல்லையா? அப்போ இந்த வேத வாக்கியங்கள் ஆவியானவராலே ஏவப்பட்டு எழுத்தாக நம்ம கையில் கொடுக்கப்பட்டாச்சு. இந்த எழுத்து மறுபடியும் நமக்குள்ளே போகுது இல்லையா? நமக்குள்ளே போயிட்ட பிறகு அதை புரிந்து கொள்வதற்கும் அதே ஆவியானவருடைய உதவி தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா ஆவியானவராலே தான் இந்த எழுத்தாக நம்ம கையில் இருக்குது. இந்த எழுத்து மறுபடியும் நமக்குள்ளே போகும் பொழுது நம்முடைய இருதயத்துக்குள்ளே அதே ஆவியானவரால் தான் அந்த வசனங்கள் வழியாக ஒரு உணர்வு அல்லது அறிவு அல்லது புத்தி நமக்கு கிடைக்கும். அப்போ வேத வாக்கியங்களை படிக்கிறதுன்றத வெறும் அறிவுன்ற நிலையோடு வைத்து கொள்ளாமல் அதை உணர்வுள்ளதாக நாமோ விசுவாசிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அடுத்தது ஏசியா 11:2, ஐசியா 11:2. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். And the spirit of the Lord shall rest upon him, the spirit of wisdom and understanding, the spirit of counsel and might, the spirit of knowledge and of the reverential and obedient fear of the Lord. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு தீர்க்க தரிசனம். அவர் மேல் என்ன
அப்படின்றத சொல்லும்போது தி ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு இருக்கு இல்லையா. நாம் கூட கிறிஸ்துக்குள்ளே கீழ்ப்படிந்த உடனே நாம் தேவனுடைய ஆலயமாக மாறுகிறோம். ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நோக்கம் என்ன? அவர் நமக்குள்ளே அந்த உணர்வை கொடுக்கும்படியாக, அந்த கர்த்தருடைய வார்த்தைகளை சத்தியத்தை நாம் வாழ்வதற்காக அதை உணர்ந்து கொள்ளும்படியாக கொடுக்கப்படுகிறார். இந்த ஆவியானவர் தான் அந்த இடத்துல விஸ்டம் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ஸ்பிரிட் இயேசு கிறிஸ்துவில் இருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அடுத்தது யோவான் 14ஆம் அதிகாரம் 26வது வசனம். ஜான் 14:26. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆவியானவர் வருவார், அவர் என்ன செய்வார் என்பதை நான் அங்கே அப்போஸ்தலருக்கு சொல்றாரு. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். But the comforter, counselor, helper, intercessor, advocate, strengthener, standby. அவருக்கு பாருங்க இவ்வளோ வார்த்தைகள் ஆம்பிளிஃபைட் பைபிளில் இருக்குது. The Holy Spirit, whom the Father will send in my name, in my place, to represent me and act on my behalf. He will teach you all things, and he will cause you to recall, will remind you of, bring to your remembrance everything I have told you. அப்போது ஆவியானவர் நமக்கு குறிப்பாக அப்போஸ்தலர் விஷயத்தில் அங்கே புதிய ஏற்பாடு எழுதப்படாத இந்த காலத்தில் அவர்களை ஏவுதல், நினைப்பூட்டுதல், இந்த வேலைகளை ஆவியானவர் செய்கிறார். இன்றைக்கி நமக்கு அந்த ரிட்டன் காட்ஸ் வேர்ட் நம்ம கையில் இருக்கிறது. அந்த ஆவியானவர் இன்றைக்கி இந்த வசனங்கள் வழியாக நமக்குள்ளே கிரியை செய்கிறார். அதனால தான் வசனங்களை படிக்கணுன்றது. எவ்வளோ வசனங்கள் நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கிறோமோ அது நமக்குள்ளே உணர்வுள்ளதாக மாறும்போது, அதை நாம் உணரும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையாக மாறும். அப்போ அந்த வாழ்க்கை தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கும். எந்த இடத்துல நாம் அடிபடுறோம்னா 4 நிலங்களிலே 3 நிலமாக தான் பெரும்பான்மையாக இருந்துட்டு போயிடுறோம். இந்த 4வது நிலமாக உணருதல் அப்படின்ற இடத்துக்கு அதிகமான கிறிஸ்தவர்கள் வர்றது இல்லை. 4க்கு ஒருத்தர் வராங்கன்னு வச்சுக்கோமே இல்லையா. அப்போ ரொம்ப ஒரு அந்த ப்ரொபோர்ஷனே ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லையா. இப்போ 100 பேரில் 25 பேர் தான் உணர்வுள்ளவங்களாக இருப்பாங்க, 1000 பேரில் 250 பேர் தான் உணர்வுள்ளவங்க இருப்பாங்கன்னா எப்படி இருக்கும்? இன்றைக்கி அதை விட இன்னும் மோசமாகத்தான் நம்முடைய ஒரு நிலைமை இருக்குன்றதை நாம் புரிஞ்சுக்கணும், ஒத்துக்கணும். அடுத்தது யோவான் 16:13 ஜான் 16:13, 14 and 15. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனால் அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். Everything that the Father has in mind, that is what I meant, what I said, and He, the Spirit, will take the things that are mine and will reveal, declare, disclose, transmit it to you. இல்லையா? ஆவியானவர் அபதமாக கிரியை செய்வார் என்று வாசிக்கிறோம். இன்றைக்கும் கூட இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு சரியாக இருக்கணும்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். எது வழியாக? இந்த வசனங்கள் உள்ளே போகிறதன் வழியாக. உதாரணத்துக்கு வசனம் என்பதை விதையின் ஞாபகம் வச்சுக்கலாம், சாதாரணமான ஒரு விதையை ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த சாதாரணமான விதையை பார்த்தா ஒரு விதையாக தெரியுது, ஆனால் உள்ள உயிர் இருக்கிறது, அதுக்குள்ளே ஒரு மரம் இருக்கிறது, அதிலிருந்து வரும் பல கனிகள் இருக்கிறது, அது விதைகளாகி இன்னும் பலுகி பெருகுவது எல்லாமே அந்த ஒரு விதைக்குள்ளே தான் இருக்குது. அதே மாதிரி இந்த வசனமாகிய விதை நமக்குள்ளே வரும் பொழுது அந்த வசனத்துக்குள் ஜீவன் இருக்கிறது. வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது இல்லையா, இந்த வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அது நமக்குள்ளே கிரியை செய்யணும். அந்த தாழ்மையோடு அதை ஏற்றுக்கொள்ளணும், அதை நம் இருதயத்துக்குள்ளே பதிக்கணும். அது உணர்வுள்ளதாக மாறும் பொழுது தான் இது அந்த 100 மடங்கான பலனை நமக்குள்ளே கொடுக்கும். எபேசியர் 1:17 வசனம். எபேசியன் 1:17. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும். 18 வாசிக்கிறேன், 1:18 இங்கிலீஷில். By having the eyes of your heart flooded with light, so that you can know and understand the hope to which He has called you, and how rich is His glorious inheritance in the saints, is set apart ones.
அதை உணர்ந்து அதை புரிந்து கொள்ளும்படியான ஒரு ஆவி உங்களுக்கு கொடுக்கணும். மனக்கண்கள் பிரகாசமாகணும், உங்கள் கண்கள் தெளிவடையணும் அப்படின்றார் இல்லையா? அந்த வேத வாக்கியங்களை ஆவலோட, ஒரு சாப்பாடை சாப்பிடும்போது கூட வெறுப்போடு சாப்பிட்டா உடம்புலே ஒட்டாதுன்னுவாங்க. அது என்ன சீப்போ அப்படின்னு சொல்லி ஒரு ஆகாரத்தை சாப்பிட்டா அது நம்ம உடம்புக்கு நல்ல ஒரு போஷாக்காக சக்தியாகவே மாறாதுன்னுவாங்க. ஒரு சாதாரணமாக பெரியவங்க சொல்கிற விஷயம். அது மாதிரி இந்த வேத வாக்கியங்களை ஆவலோடு உட்கொள்ளும் போது, உற்சாகத்தோடு அதை நம்முடைய இருதயத்துக்குள்ளே கொண்டு போகும் பொழுது, அது உணர்வுள்ளதாக ஆவியானவராலே நமக்குள்ளே நிச்சயமாக அது கிரியை செய்யும், பலன் கொடுக்கும். அப்படி அந்த ப்ராசஸ் நடந்தால் மட்டும்தான், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்குள்ளே ஒவ்வொரு முறை கேட்கும்போதும் படிக்கும்போதும் வந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் அது பிரதிபலிக்கும். இல்லைன்னா கேட்டால் பதில் சொல்லிவிடுவோம். நோவா ஸ்டோரி சொல்லுன்னா குழந்தை சொல்லிவிடும், சண்டே கிளாஸ் போகிற குழந்தை கூட சொல்லிவிடும் இல்லையா? அந்த மாதிரி எல்லாருமே பதில் சொல்லிவிடுவாங்க. அந்த மாதிரி அறிவில் தான் நாம் இன்றைக்கி பைபிளை வச்சுருக்கிறோம். அதை வாழ்க்கையில் கொண்டு வரணும்னா அது உணர்வுள்ளதாக நம்முடைய இருதயத்துக்குள்ளே ஒரு ப்ராசஸ் அது உள்ளே நடக்கணும். அதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். நல்ல போதனைகளை நாம் கேட்கணும். சங்கீதம் 49:3, Psalm 49:3. என் வாய் ஞானத்தை பேசும், என் இருதயம் உணர்வை தியானிக்கும். ரொம்ப அருமையான ஒரு வசனம் இது. இதில் நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இங்கிலீஷில் படிக்கிறேன். My mouth shall speak wisdom and the meditation of my heart shall be understanding. இங்கே meditation of my heart shall be understanding. தமிழ் என்ன இருக்கு? என் இருதயம் உணர்வை தியானிக்கும். உணர்வை தியானிக்கும். இது எப்படி இருக்குன்னு சொன்னால், நான் உணர்ந்து கொள்வதற்கு அந்த வசனங்களை சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும், அந்த வசனங்களை பற்றிய நினைவு எனக்கு இருக்கணும், அந்த ஞாபகம் எனக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போது நான் உணர்ந்து கொள்வதற்கு அந்த வசனங்களை பற்றிய ஒரு சிந்தனை, அந்த வசனங்களை என் மனசுக்குள்ளவே வச்சிருக்கிறது, அதை அந்த நினைவிலே வச்சிருக்கிறது, அந்த மெடிடேஷன் இல்லை, அதை பற்றிய சிந்தையாக இருப்பது, இதுதான் என்னை உணர்வுள்ளவன் ஆக்குவதற்கு இது ஒரு வழியாக கூட இருக்கிறது. அப்போ தேவனுடைய வசனங்களை கேட்டுட்டு அப்படியே மறந்துடாமல், நம்மங்கெல்லாம் ஜெபத்தில் உலகளாவிய ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இங்கிலீஷில் அதெல்லாம் சொல்கிறாங்களா இங்கிலீஷ்காரங்கன்னு எனக்கு தெரில. தமிழில் பெரும்பான்மையாக இதை சொல்லிவிடு, ஒரு காதில் வாங்கி மறுகாதில் விட்டு விடாமல் அப்படின்றத யாரோ ஒருத்தர் சொல்ல, அது அப்படியே 1000 லட்சம் பேர் அதை சொல்லிகிட்டே போயிடுவோம். நம்ம இந்த காதில் வாங்கி காதில் விடுறது அப்படின்றது எப்படி தான் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துச்சுன்னே தெரியல. ஆனால் அதுதான் உண்மையும் கூட. ஏன்னா காதிலே வாங்கி அப்படி இன்னொரு காதில் விட்டுறோம், நடுவில் கீழே இறங்க மாட்டேருந்தது, நம்முடைய மூளையிலையும் பதிவாக மாட்டேருந்து, இருதயத்துக்குள்ளே அது உணர்வுள்ளதாகவும் மாற மாட்டேருந்து. அப்போ அந்த உணர்வுள்ளதாக மாறினால் மட்டும்தான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கிற ஒரு இடத்துக்கு நாம் வர்றோம். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் மட்டும்தான் நாம் வாழ்க்கையில் தெளிவோடு கூட காரியங்களை பார்க்க செய்ய முடியும். யோபு 8:8-10 ஆகையால் நீர் முந்தின தலைமுறையாரிடத்தில் விசாரித்து அவர்கள் முன்னோர்களின் செய்தியை ஆராய்ந்து பாரும். நாம் நேற்று உண்டானவர்கள் ஒன்றும் அறியோம். பூமியின் மேல் நம்முடைய நாட்கள் நிழலை போல் இருக்கிறது. அவர்கள் உமக்கு உபதேசித்து உமக்கு தெரிவித்து தங்கள் இருதயத்தில் இருக்கும் நியாயங்களை வெளிப்படுத்துவார்கள் அல்லவோ. என்ன சொல்றாருன்னா, நம்முடைய முன்னோர்கள் நமக்கு போதிப்பாங்களே, நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லுவாங்களே அப்படின்றார். அப்போது இதற்கு முன்னால் இருக்கிற விஷயங்கள், முன்னால் இருக்கிற அந்த ஃபாதர்ஸ், முன்னால் இருக்கிற வரலாறு, ஏற்கனவே இருக்கிற திஷ்டாந்தங்கள், இவைகள் எல்லாம் நமக்கு போதிக்கப்பட அதனாலே நமக்கு என்ன கிடைக்குமா? அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும், அந்த உணர்வு நமக்கு கிடைக்கும். இப்போது வனாந்திரத்தில் இப்படி நடந்தாங்க, இன்றைக்கி நாம் எப்படி இருக்கிறோம், தேவன் அற்புதமாக அன்றைக்கி வழி நடத்தினார், இன்றைக்கி நம்மளை வழி நடத்துவார். அப்போ அந்த வரலாறு தெரிஞ்சாதான் இன்றைக்கி தேவன் என்னை நடத்துவதற்கான உணர்வு எனக்கு, விசுவாசம் எனக்கு வரும். அப்போது அந்த டீச்சிங், அந்த பழைய உபதேசங்கள், பழைய ஏற்பாட்டினுடைய சம்பவங்கள் எல்லாம் நான் கேட்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்போ நீதிமொழிகளோட நோக்கத்தை ரொம்ப அற்புதமாக சொல்லுவார். அந்த புத்தகத்தோட நோக்கத்தை சாலமோன் ஞானி நீதிமொழிகள் 1:2 சொல்கிறாரு. நீதிமொழிகள்லேயே ரொம்ப முக்கியமான வசனம் இதுவாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். Proverbs 1:2 படிங்க. அவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றி உபதேசத்தை அடையலாம். The people may know skillful and godly
wisdom and instruction, discern and comprehend the words of understanding and insight. இந்த நீதிமொழிகளை படிக்கும்போது இவைகள் நமக்கு உண்டாகும். அது கர்த்தருடைய வார்த்தையின் வழியாக, ஆவியானவருடைய அந்த வார்த்தை வழியாக, அந்த ஆவியானவருடைய உதவியினாலே நாம் படிக்கிறது. இன்னொன்று நம்ம காதில் கேட்குறது, போதனைகளை நம்ம காதில் கேட்குறது. ஏன் நாம் அந்த போதனைகளை கேட்கணும், சபைக்கு வரணும், பைபிள் ஸ்டடிக்கு வரணும், காலையில் வந்தாலும் சாயங்காலம் வரணும் இல்லையா? ஏன் அப்படின்னா பலமுறை வேத வார்த்தைகளை கேட்குற வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். அப்போ கேட்க கேட்க அது நமக்குள்ளே உணர்வுள்ளதாக அது பிரயோஜனமாக இருக்கும். 4ஆம் அதிகாரம் முதல் வசனம், Proverbs 4:1. பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள். Hear, my sons, the instructions of a father, and pay attention in order to gain and to know intelligent discernment, comprehension and interpretation of spiritual matters. அப்போ தகப்பனுடைய புத்தியை கேளுங்கள். அப்போ தாயோ தகப்பனோ சொல்லிக் கொடுக்குற ஆலோசனைகள் கிறிஸ்தவ குடும்பத்துக்குள்ள குறிப்பாக ஆவிக்குரிய பிரயோஜனம் அதில் கண்டிப்பாக இருக்கும். அதை கேளுங்க, அதுக்குள்ள நீங்கள் இந்த புத்தியை அடையலாம் என்று சொல்கிறார். 15:32, 15:32. புத்திமதியை தள்ளி விடுகிறவன் தன் ஆத்மாவை வெறுக்கிறான், கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவனோ ஞானம் அடைவான். He who neglects discipline despises himself, but he who listens to reproof acquire understanding. அப்போ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அல்லது புத்தி என்பதை அடைவதற்கு கடிந்து கொள்ளுதலை என்ன பண்ணணுமா? கேட்டுக்கணும். அப்போது கடிந்து கொள்ளப்பட யார் அதை ரிசீவ் பண்ணிவிட்டு அதுலேருந்து தங்களை மாற்றிக்கிறாங்களோ அவங்க என்ன ஆகிடுறாங்கன்னு அர்த்தம்? புத்தி ஆகிடுறாங்கன்னு அர்த்தம் இல்லையா? சில நேரத்தில் என்னன்னு திட்டுறாங்க, இவ்வளோ சொல்லியும் புத்தி வரலையே உனக்கு அப்படின்னா, இவ்வளவு சொல்லும் போதும் அந்த கடிந்து கொள்ளுதலை கேட்டு எடுத்துக்கல இல்லையா? அதான் நான் இப்படி யோசித்தேன். கடிந்து கொண்ட உடனே கோபம் வருது இல்லையா? கோபம் கூடவே வெக்கம் வருது இல்லையா? சரி, இதெல்லாம் வரவே கூடாது, எனக்கு இது வரக்கூடாது, எனக்கு இது பிடிக்கலை அப்படின்றதுக்காகவாவது நம்மளை மாற்றிக்கலாம்ல. ஏன்னா கோபம் வருது, அது தேவையில்லாத ஒரு உணர்வு. அடுத்தது வெட்கம் வருது, அவமானம்லாம் ஏற்படுது, நம்முடைய சமாதானம் கெடுது, நம்ம அதுக்கப்புறமா மகிழ்ச்சியாக இருக்க முடியல. இவ்வளவும் எனக்குள்ளே நடக்குது நான் கடிந்து கொள்ளப்படும் பொழுது. இப்போ நான் புத்தி அடைகிறேன்னா என்ன அர்த்தம்னா, இனி இந்த கடிந்து கொள்ளுதலை நான் வாங்க மாட்டேன், நான் அதை சரி பண்ணிவிடுவேன். இந்த இடத்துக்கு நாம் போயிட்டோம்னா நிச்சயமாக அடுத்த முறை நாம் அந்த விஷயத்தில் புத்தியாக நடக்கலாம். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வளர வளர தான் வாழ்க்கையில் எல்லாமே தெளிவு வரும், எல்லாவற்றிலும் ஒரு சமாதானம் வரும், நாம் மற்றவர்களுக்கு இன்னும் பிரயோஜனமான பாத்திரமாக இருக்க முடியும். அப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்பது ரொம்ப முக்கியம். வாசிப்போம். எக்லிசியாஸ்டிஸ் பிரசங்கி 12:9, 12:9. மேலும் பிரசங்கி ஞானவானாய் இருந்தபடியால் அவன் ஜனத்துக்கு அறிவை போதித்து கவனமாய் கேட்டு ஆராய்ந்து அநேகம் நீதிமொழிகளை சேர்த்து எழுதினான். இப்போ இந்த நீதிமொழிகள் பழைய ஏற்பாட்டின் சம்பவங்கள், வரலாறுகள் அல்லது நமக்கு போதிக்கப்படுகிறவைகள், இவை எல்லாவற்றினுடைய நோக்கம் என்ன? ஏன் இதெல்லாம் எழுதினார்? ஏன் தேவன் இதெல்லாம் எழுத வச்சாரு? நீதிமொழிகள் 1:2 சொன்னார் இல்லையா? ஞானம், புத்தி, விவேகம் இதையெல்லாம் நீங்கள் அடையலாம். அதெல்லாம் இருந்தா சரி ஒரு பக்கம், அதெல்லாம் இல்லைன்னா எப்படி இருந்திருப்போம்? எப்படி இருப்போம் நம்ம வாழ்க்கை? இன்னும் வசனங்கள் நமக்கு தெளிவாக சொல்லும். இப்போது கடைசியாக ஒரு சம்பவத்தை நம்ம படிச்சுட்டு முடிக்கலாம். ஆதியாகமம் தான். அந்த ஏதேன் தோட்டத்தில் 3ஆம் அதிகாரம் Genesis 3:6 பாருங்கள். அவங்க சாத்தான் பேசின பிறகு என்ன தோணுச்சு அந்த அம்மாக்குன்னு பாருங்கள். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பமும், புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது, புத்தியை தெளிவிக்கிறதற்கு அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு தாட் வந்துருச்சு அவங்களுக்கு. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு தேடல், அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு விருப்பம். அந்த பேச்சு, அந்த சாத்தானோட பேச்சுக்கு அப்புறமா என்ன வந்துருக்குது? ஒரு புத்தி தெளிவு நமக்கு வந்துட்டா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கனியினாலே ஒரு விருப்பம் அவங்களுக்குள்ள வந்திருக்குது இல்லையா? And when the women saw that the tree was good, suitable, pleasant for food, and that it was delightful to look at, and a tree to be desired in order to make one wise. இந்த இடத்துல ஒன் வாய்ஸ்ன்னு இருக்கு இல்லையா? இந்த இடத்துல தான் நம்ம தமிழில் புத்தின்னு பார்த்தோம். To understand. She took of its fruit and ate, and she gave some also to her husband, and he ate. அப்போது அந்த ஆதி பெற்றோர் நன்மை தீமை அறியத்தக்க ஒரு விருட்சம், ஒரு கட்டளை, சாத்தானுடைய சோதனை,
பிறகு அந்த கனியை அவர்கள் தங்கள் புத்தி தெளிந்துவிடும் என்பது போல, அதுக்கு பிரயோஜனம் என்பது போல அதை எடுத்துட்டாங்க. நன்மை தீமை அறியத்தக்க அறிவை பெற்றுக்கொண்டாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு புத்தி தெளிவு வரும் நாங்களே வந்துச்சா? வரல. அப்போ சாத்தானுடைய வார்த்தையை கேட்டு புத்தி தெளிவு வரும்னு நினச்சோம்னா தப்பு. தேவனுடைய வார்த்தையை கேட்டால் மட்டும்தான் புத்தி தெளிவு வரும். நன்மை தீமை பகுத்தறியும் அறிவு நமக்கு இருக்கலாம், அதுக்கு பேர் ஞானம். ஆனால் நான் நல்லதை மட்டுமே எடுத்து செய்யணும்னு சொன்னால் எனக்கு அதுக்கு அடுத்த அண்டர்ஸ்டாண்டிங், புத்தின்றது எனக்கு வேணும். அதுக்கு இன்னொரு வார்த்தை தான் உணர்வுள்ளவர்களாக நாம் இருப்பது, உணர்வது அப்படின்ற ஒரு விஷயம். நாம் உணர்வுள்ளவர்களாக இருக்க நம்ம ஒப்பு கொடுப்போம். கொஞ்சம் நம்ம ஒருத்தரும் கூட யோசனை பண்ணி பார்க்கலாம். நான் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் பற்றி எடுத்துகிட்ட பிறகு இதை பற்றி நான் ரொம்ப திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். தேடி தேடி மனசுக்குள்ளே படுக்கும்போது எழுந்திருக்கும் போதெல்லாம் யோசிச்சுட்டே இருக்கிறேன். இது முக்கியம்னா இது எந்த அளவுக்கு முக்கியம், வாழ்க்கையில் இதனால் நாம் என்ன மாதிரிலாம் தப்பு பண்ணியிருக்கோம் அல்லது அப்படின்னு எனக்குள்ளே நான் ஆராய்ஞ்சு பார்க்குறேன். அதே மாதிரி நீங்கள் செய்யுங்க தயவுசெய்து. சில தினங்களுக்கு படிக்கிற இந்த விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய மறுரூபத்தை, ஒரு மாற்றத்தை, ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும்னு நான் நிச்சயம் நம்புகிறேன். கர்த்தருடைய வசனங்களுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம், ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, தயை நிறைந்தவரே, அற்புதமான இந்த வேலைக்காக மகு ஸ்தோத்திரம். உங்களுடைய வேத வாக்கியங்களை இந்த காலத்திலே நாங்கள் உட்கார்ந்து படிக்க குடும்பமாக எங்களுக்கு கொடுத்த வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம்ப்பா. நாங்கள் புத்தி தெளிவடைவது, உணர்வுள்ளவர்களாக இருப்பது, நாங்கள் அந்த அறிவை சரியாக பெற்றுக்கொள்வது, இது எல்லாம் எங்களுக்கு ரொம்ப அவசியம் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். நாங்கள் விவரங்களை தெரிந்து, தகவல்களை தெரிந்து, அறிவிலை பதிவு செய்து கொண்டு நாங்கள் வாழுகிறோம்ப்பா. வேதத்தின் பல பக்கங்களில் இருக்கிற நிறைய விஷயங்கள் வசனங்களாகவும் சம்பவங்களாகவும் வரலாறுகளாகவும் எங்களுக்கு தெரியும். ஆனால் அது வாழ்க்கையாக இன்னும் அநேகம் மாறாதிருக்கிறதுனால இந்த புத்தி எங்களுக்கு தேவை என்பதை உணர்கிறோம். அதை நாங்கள் எல்லாரும் புரிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். 4வது நிலம் உணர்ந்து பலன் தந்தது போல நாங்கள் உணர்ந்து பலன் தரும் வாழ்க்கை வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தேசத்துக்காகவும் தலைவர்களுக்காகவும் அதிகாரிகளுக்காகவும் பல தேசங்களின் பெரும் பிரச்சனைகள் இன்றைக்கு இந்த ஒரு பேராபத்து நிமித்தம் உண்டாயிருக்கிறதப்பா. பொருளாதாரத்தை ஒரு பக்கம், மக்களுடைய அன்றாட தேவைகள் இன்னொரு பக்கம், வியாதியினுடைய கொடூரம், அழிவு, மரணங்கள் எல்லாம் இப்படி சூழ்ந்திருக்கிற பல அவதிக்குள்ளான மக்கள், தேசங்கள், மனிதர்கள், சகோதர சகோதரிகளுக்காக செபிக்கிறோம். நீ இந்த வாதியை நிறுத்திவிட்டீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதை நோக்கி நாங்கள் செல்கிறோம். எங்களை அமைதலோடு ஜீவனம் பண்ண உம்மால் மாத்திரம் முடியும். உம்மையே விசுவாசிக்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.